என்ன டிஃபன்? இட்லி தோசை. ஏன் ஆட்டுக்கால் பாயாலாம் இல்லையா? இருக்கு இருக்கு. வா. வாவ், யாரு பண்ணது? வேற யாரு? நான் தான். ஐயோ, எனக்கு வேணாம். இல்ல குக் தான் பண்ணாங்க. வா வா போலாம். ஓகே தான். பாத்து. ஐயோ, என்னது இப்படி கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கிடக்கு? எதுக்கு ஹிட்லரும் மாயாவும் கண்ணாடி பக்கத்துலயே நிக்கிறாங்க? என்ன இவங்க பிளான்னு தெரியலையே. எனக்கு வயிறு சரியில்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல அது பசினாலதான் அப்படி இருக்கும். சாப்பிட்டா சரியாயிடும். நீ வா 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 போலாம். ஐயோ, இவ்ளோ கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா எல்லாம் இவங்களோட செட்டப்பா தான் இருக்கும். அட பாவீங்களா, நேத்து ஃபாரஸ்ட் டெஸ்ட், இன்னைக்கு கிளாஸ் டெஸ்டா? ஐயோ ஹிட்லர், நான் கண்ணாடி மேல நடக்கிறது என்னமோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி பாத்துட்டு நிக்கிறேன். இப்போ நான் கண்ணாடி மேல நடக்கலன்னா கண்ணு தெரியும்னு கண்டுபிடிச்சிருவாங்களே. நடந்தா காலு பஞ்சர் ஆகி ரத்தம் எல்லாம் வருமே. ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் நின்னுட்ட? வா. அது சாப்பிடுறதுக்கு படியில இருந்து இறங்குனதும் நம்ம லெஃப்ட்ல தானே போவோம். ஆனா நம்ம ஸ்ட்ரைட்டா போறோமே, அதான் நின்னுட்டேன். வா வா போவோம். எனக்கு டைனிங் டேபிள் எங்க இருக்குன்னு தெரியாதா? நீ வா போலாம். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வேற வழியே இல்ல, துணிஞ்சிட வேண்டியதுதான். கீழே கண்ணாடி. கண்ணாடியா? அதை யாரு இங்க போட்டது? போதுமா? கால் கிழிச்சு ரத்தம் ஒழியுது. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்க டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? அவளுங்க கூட சேர்ந்து நீயும் கோல்மால் பண்ணிட்டு மாட்டின உடனே சேம் சைடு கோல் போடுறியா? நான் எவ்வளவு சொன்னேன் உங்களுக்கு, நீங்க கேட்டீங்களா? நான் எதை நினைச்சு பயந்தேனோ அதான் நடந்திருக்கு பாருங்க. இப்பாவது உங்க சந்தேகங்கள தீர்ந்ததா? ஆசினிக்கு கண் தெரியாதுன்னு இப்பாவது நம்புறீங்களா நீங்க? இல்லையே ஜே. ஷட் அப். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல அவளை சந்தேகம் பண்ணணும்னா அவ கண் வெளியே எடுத்துதான் பாக்கணும். இப்பாவது நம்புங்க. இவளுக்கு கண் தெரியாது, ஆசினி கண் தெரியாது, கண் தெரியாது. ஐயோ, நம்பிக்கை எல்லாமே என் கண்ணு குத்தலையே. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஐயோ வலிக்குதே. ஏய், நீ ஏன் இப்ப அழுவுற? அவர் நம்மள திட்டுறது என்ன புதுசா? எப்ப பாரு நடக்கிறதானே விடு. அதெல்லக்கா, நானும் போட்டல கால வச்சிட்டேன்க்கா. ஏய், லூஸ் அடி நீனு. நீ எதுக்கு கால வச்ச? நான் எங்க கால வச்சேன்? அவ புடிச்சு இழுத்துட்டா. நமக்கு 2 கண்ணு போனா எதிரிக்கு ஒரு கண்ணாச்சும் போகணும். வா போலாம். சித்தா, ஏய், என்னாச்சு? ஐயோ, உன்னை ஒரு வேலையாச்சும் உருப்படியா சரியா? பிளான் பண்ணும்போது மட்டும் கூட்டணி
போறியா? இரு உன்னை வச்சுக்கிறேன். அம்மா ஐயோ. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? நானும் அவங்களோட சேர்ந்து உன்னை கண்ணாடி மேல நடக்க வச்சுட்டேன். எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை தெரியுமா? நீ கால கண்ணாடியில வச்சதும் ஒரு நிமிஷம் நான் நடுங்கிட்டேன். உனக்கு கண் தெரியாதது ஒரு பக்கம் தான், இந்த சோதனை வேற இன்னொரு பக்கம். பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். உன்னை காட்டுல விட்டதுக்கு நான் எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ணேனோ அதை விட பல்மடங்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அது கூட ஏதோ புரியாம முட்டாள்தனமா ஏதோ செஞ்சுட்டேன். ஆனா இது தெரிஞ்சே நான் தப்பு பண்ணிட்டேன். கண் போனதுக்கு காரணமான நானே இப்படி சந்தேகப்பட்டிருக்க கூடாது. என்ன இன்னைக்கு ஹிட்லர் இத்தனை சாரி கேக்குறாரு? எதுக்கும் தலை வணங்காத ஆளாச்சே, என் மேல இவ்ளோ பாசத்தை கொட்டுறாரு. எப்படியோ என்ன நம்பினா சரி, நம்புறதுக்கு தானே வலிச்சாலும் பரவாயில்லன்னு கண்ணாடியில கால வச்சேன். ஆனாலும் ஹிட்லர் என் மேல இவ்ளோ நம்பிக்கையா இருக்கிறது ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு. இப்படி நம்புற மனுஷனை ஏமாத்துறோமேன்னு கஷ்டமா இருக்கு. இவர்கிட்ட நான் கண்ணு தெரியாதுன்னு போய் சொல்லி அதை இவரை நம்பி எனக்காக எல்லா உதவியும் செய்யறாரு. தப்பு பண்ணிட்டோமோ? என்னால இப்ப நடக்க முடியுமா? நடப்பேன். ஏன் கேக்குறீங்க? சரி வா போலாம். எங்க? நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வா. ஐயோ நான் வரமாட்டேன். இப்படி சொல்லி கூட்டிட்டு போய் தான் என்ன நடுக்காட்டுல விட்டுட்டு வந்தீங்க. மறுபடியுமா? அதுக்கு தான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. இப்போ நீ வா. எங்கன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. ஹிட்லர் என்ன எங்க கூட்டிட்டு போறாரு? ஒருவேளை நேத்து காட்டுல விட்ட மாதிரி இன்னைக்கு கடல்ல வீச போறாரோ? இவரை நம்பி போலாமா? உஷாராயிரு ஹாசினி, ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா கார்ல இருந்து வெளியே குதிச்சிரு. நீ வா என் கூட, வா. கம். இது என்ன இடம்? எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? இறங்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் இது, நானே வந்து ஹெல்ப் பண்றேன். ஐயோ அட பாவி, இதாவும் சர்ப்ரைஸா? இன்னைக்கு நான் தொலைஞ்சேன். ஹாசினி, உனக்கு ஒரு சந்தோஷமான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சந்தோஷமா? இன்னைக்கு எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வா வா.
சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லவா? சர்ப்ரைஸ்னு சொல்ற, உன் முகத்துல ஒரு ரியாக்ஷனும் இல்ல. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சொல்லுங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். உன் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் சொல்யூஷன் கிடைக்க போற நாள். நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? சென்னையில தி பெஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். என்னவோ நான் கஷ்டப்பட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா ஓன்னு அப்படியே சிம்பிளா முடிச்சிட்டேன். உன் முகத்துல ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஏன், என்னாச்சு உனக்கு? எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காது கருகிற அளவுக்கு திட்டதான் போற. அப்ப மூஞ்ச தொங்க போட்டுட்டு தானே இருக்க போற. அது தெரிஞ்சு சந்தோஷமாவா இருக்க முடியும்? நான் பண்ண விஷயம் உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு உனக்கு? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி தானே சொல்ல போறாங்க. இவங்க மட்டும் என்ன மாத்தியா சொல்ல போறாங்க? அந்த கவலை தான். இது சாதாரண ஹாஸ்பிடல் இல்ல, சென்னையிலேயே தி பெஸ்ட் ஐ ஹாஸ்பிடல். உன் கண் பார்வை சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உடனே அவங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு உன்னோட பார்வையை திரும்பி கொண்டு வந்துருவாங்க. எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? அடடடா, சூப்பர். உங்க மனசு யாருக்கு வரும்? தட் இஸ் இட். வா போலாம். ஓ, ஐயோ, செக் பண்ணா கண்ணு நல்லா தான் இருக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்களே. இப்போ என்ன பண்றது? இந்த ஹிட்லர் கிட்ட விளையாட போய் இப்போ வினையா மாறி நிக்குதே. என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? இல்ல, இன்னைக்கு வேணாமே, இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. ஏன்? எப்படியோ நம்பி ஏமாந்துதான் போறீங்க. என்னது? மறுபடியும் ஏமாந்த போறோமா? ஆஹா, இல்ல அது இல்ல. எப்படியும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சரி பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல போறாங்க. நீங்களும் டாக்டர் நம்பி ஏமாந்து போறீங்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். அதுக்கு இப்படியே இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். வாங்க போயிடலாம். அஸ்வினி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. உனக்கு ஆபரேஷன் பயம் தானே? கரெக்டா? ஆமா ஆமா, உண்மைதான். எனக்கு ஆபரேஷன்னா பயம். வாங்க போயிடலாம். எங்க போற? இந்த ஹாஸ்பிடல்ல சின்ன பசங்க கூட ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. நீ பெரிய பொண்ணு, உனக்கு என்ன பயம்? வா போலாம். பேசாம வா. பாத்தீங்க, படி இருக்கு. டாக்டர் நிவேதா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க சார். சரி. உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லவா? திரும்பி வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றது தவிர வேற என்ன வேணா சொல்லு. இப்போ எனக்கு லைட்டா கண்ணு தெரியற மாதிரி இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடும்னு நினைக்கிறேன். எதுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு? வீண் செலவு தானே. நம்ம கிளம்பிடலாமா? பாத்தியா, இதுதான் இந்த இடத்தோட அருமை. இத்தனை நாள் உனக்கு கண்ணே தெரியல. இந்த இடத்துல காலடி எடுத்து வச்ச உடனே பாரு, நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லிருக்கேன். இன்னும் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோ, கூடிய சீக்கிரமா உனக்கு பார்வை திரும்பி வந்துடும். வா போலாம். ஐயோ, இந்த ஆளு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. இன்னைக்கு நான் காலியாக போறேன். நான் ஏமாத்தினது எல்லாம் தெரிய போகுது. எனக்கு பார்வை வந்துட்டா ஹிட்லருக்கு முட்டை போட்டு நாக்குல அழகு குத்துறதா ஜெயமா வேண்டியிருந்தாங்க. அநேகமா வீட்டுக்கு போன உடனே எனக்கு தான் மொட்டை அடிச்சு நாக்குல அழகு குத்த போறாங்க. சரி, டாக்டர் பார்க்கலாம். ஆனா இன்னொரு நாள் பார்க்கலாமே. ஏன்? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. என்னது? தலை வலிக்குது, ரொம்ப வலிக்குது. கண் சரியில்லைன்னா தலை வலிக்கதான் செய்யும். இதுக்காவது உடனே டாக்டர் போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம டாக்டர் நிவேதா கிட்ட இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வா, 10 நிமிஷம் எல்லாம் முடிஞ்சிரும். வா வா. 10 நிமிஷத்துல என் கதையே சேர்ந்து முடிய போகுது. வா. இல்ல, நான் வர மாட்டேன். சொன்னா கேளு, உனக்கு கூடிய சீக்கிரமே பார்வை திரும்பி வந்துரும். டாக்டர் நிவேதா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் தி சிட்டி. வாங்கறல, வா. பார்வை போனா தானே வரதுக்கு. இன்னைக்கு நீ செத்தடி. உட்காருங்க. Thank you டாக்டர். சொல்லுங்க, உங்க வைஃபுக்கு என்ன ப்ராப்ளம்? கிச்சன்ல கொதிக்கிற எண்ணெய் அவ கண்ணுல பட்டுருச்சு. அதான் இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஏதாவது டாக்டர் பாத்தீங்களா? எமர்ஜென்சிக்காக பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் போனோம். அங்க இருக்கிற டியூட்டி டாக்டர் இவளை செக் பண்ணிட்டு, இனிமே பார்வை வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், 1 மாசம் கழிச்சு வாங்க, ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொன்னாரு.
அன்னைக்கு அங்க நடந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணலான்னா அதுக்கும் வழி இல்லாம போச்சு. நேரம் ஆபரேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துருவாங்களோ. ஓகே, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். செக் பண்ணி பார்க்கலாம். டாக்டர், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி என்னை கொல்லுது. எப்படியாவது பண்ணி அவளோட கண்ணை சரி பண்ணிடுங்க. உங்களோட உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ ப்ராப்ளம் சார். செக் பண்ணி பார்க்கறேன். பொசிஷனை வச்சு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தா பண்ணிடலாம். பாருங்க டாக்டர், எவ்வளவு அமைதியா இருக்கான்னு. ஆசினி இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. எப்பவுமே துரு துருன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. பார்வை போயிடுச்சோங்கிற ஒரு கவலையில அவளால பேச கூட முடியல. இவங்களுக்கு பார்வை போன மாதிரி தெரியலையே. ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? என்ன பார்த்து வேணாங்கிற மாதிரி கையாட்டுறாங்க. ஏய்,